சங்ககிரியில் மூதாட்டி கொலை வழக்கில் கொலையாளியை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த பகுதியில் சேலம் சரக டிஐஜி உமா பார்வையிட்டார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஆதி நாராயணன். ஆதி, வணக்கம். விவரம் என்ன ஆதி? வணக்கம். மூதாட்டிகளை குறிவைத்து தொடர் நகைப்பெருக்கில் ஈடுபட்டு வந்த கொள்ளையன் ஓமலூரைச் சேர்ந்த நரேஷ் என்பவரை சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே நேற்று இரவு துப்பாக்கி சூடு நடத்தி போலீசார் சுட்டுப்பிடித்தனர். காயமடைந்த கைதி மற்றும் கைதியால் தாக்கப்பட்ட காவல் உதவி ஆய்வாளர் விஜயராகவன், முதல்நிலை காவலர் செல்வகுமார் ஆகியோர் காயமடைந்த நிலையில் சங்ககிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். துப்பாக்கியால் சுடப்பட்ட கைதி நரேஷிற்கு முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் கைதி பதுங்கியிருந்த சங்ககிரி மலையடிவாரம் ராயலூர் சாலை அருகே துப்பாக்கி சூடு நடந்த இடத்தினையும் கைதி பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தையும் சேலம் சரக டிஐஜி உமா மற்றும் நாமக்கல் மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணன் ஆகியோர் பார்வையிட்டு பின்னர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் காவல் உதவி ஆய்வாளர் விஜயராகவன், முதல்நிலை காவலர் செல்வகுமார் ஆகியோரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். தொடர்ந்து மூதாட்டிகளை குறிவைத்து தொடர் வழிப்பறி கொலை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த கைதியை துப்பாக்கியால் சுட்டுப்படுத்திய சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.